என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். யாத்திராகமம் 17:2. ஏன் வாதாடுகிறாய்? ஒரு அருமையான வியாபாரி ஒருவர் தன்னுடைய களைப்பை போக்கிக் கொள்வதற்காக ஒரு ஆலமரத்தின் அடியில் இலைப்பாரி கொண்டிருந்தார். கீழே அமர்ந்தபடியே ஆலமரத்தை ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்த அவருடைய கண்களிலே சிறிய சிறிய கனிகள் ஆலமரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை படம் பிடித்துக் கொண்டிருந்தன. அதை பார்த்த அந்த வியாபாரி தன்னுடைய மனதிலே, எவ்வளவு பெரிய ஆலமரம், ஆனால் அதன் கனியோ இவ்வளவு சிறியதாக இருக்கிறது என்று எண்ண ஓட்டத்தோடு கேள்வி கேட்க ஆரம்பித்தார். ஆனால் பூசணிக்காய் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, ஆனால் அதன் கொடி மிகவும் சிறியதாக இருக்கிறதே. ஆண்டவர் ஏன் இப்படி படைக்கிறார்? ஆண்டவர் ஏன் இப்படி செயல்படுகிறார்? ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாதா என்று சிரித்துக் கொண்டே நித்திரை செய்ய தொடங்கினார். நன்றாக நித்திரையில் இருந்த அந்த சமயத்தில் அவருடைய மூக்கில் மேலே ஆலமரத்தில் இருந்த ஒரு கனியானது பொத்தென்று விழுந்தது. சட்டென்று எழுந்த அவருக்கு அப்பொழுதுதான் உணர்வு வந்தது. இந்த சிறு பழம் ஆலமரத்தின் கனி விழுந்ததையே என்னால் தாங்க முடியவில்லையே. ஒருவேளை கடவுள் இந்த மரத்தில் பெரிய கனியை படைத்திருந்தால் தன்னுடைய மூக்கின் நிலை என்னவாகி இருக்கும் என்று எண்ணியவாறு தன்னுடைய தவறை உணர்ந்தான். ஆண்டவருடைய ஒவ்வொரு படைப்பிலும் ஒரு நோக்கம் உண்டு, அதை நம்மால் அளவிட முடியாது என்பதை உணர்ந்து கொண்டான். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இந்த உலக ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பல்வேறு நேரங்களிலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எதிர்மறையாய் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரோடு வாதாடி கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்த பொழுது சமுத்திரத்தின் நடுவாக தங்களை கடந்து போக பண்ணின ஆண்டவரை மறந்து போனார்கள். அவருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நாமும் இப்படித்தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனை பரீட்சை பார்க்கிறோம், அவரோடு கூட வாதாடுகிறோம், எதிர்கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த இடத்திலே என்னை வைத்திருக்கிறீர்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த குடும்பத்திலே பிறக்கும்படியா நீ செய்திருக்கிறீர்? இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கம்பெனியில ஏன் எனக்கு வேலை தந்திருக்கிறீர்? எனக்கு எதுவுமே திருப்தி தரவில்லையே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் நினைத்தது நடைபெறவில்லையே, நீர் இருக்கிறீரா இல்லையா என்றெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து நடத்துகிறவர். ஆமென்.